ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் குழந்தைங்க அம்மா பீட்சா வேணும்னு கேட்குறாங்களா? வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே சுலபமாக ஹெல்த்தியாக செய்யலாம் பிரெட் பீஸா. இந்த மாதிரி சிம்பிள் குக்கிங் ரெசிபி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், கேப்சிகம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், வெங்காயமும் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், சீஸ் துருவி வச்சுருக்கோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும், 4 வரமிளகா போட்டு உப்பு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற மேஜர் சாஸ். சூடான ஒரு தோசை தவாவில் ப்ரெட்டை எடுத்துகிட்டு நெய் விட்டு ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட டோஸ்ட் பண்ணாத பக்கத்தை எடுத்து அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். வெட்டி வச்ச வெங்காயமும் கேப்சிகமும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சோளம் அதையும் போட்டு அதுக்கும் மேலே நம்ம சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை விட்டாது பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துலாப்ல அப்படி ஒரு பெரு இப்படி ஒரு பெட்டு அப்படி பெருட்டி விட்டு அப்படியே ரெட்டி கிழந்த முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பட்டு எடுத்துட்டு வாங்க சரிங்க. நல்ல சூடான தோசை தவாவில் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பீட்சாவை போட்டு அதில் இருக்க சீஸ் மெல்ட் ஆகிற வரலும் பார்த்து எடுத்தால் நம்ம பிரெட் பீட்சா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.